வணக்கம். இது உங்கள் கரு கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே ஹோட்டலுக்கு போனால் விரும்பி வாங்கி சாப்பிட்ற சிக்கன் லாலிபாப் தான். வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி டைரெக்டாக லாலிபாப் பீசஸே வாங்கிட்டேன். சப்போஸ் நீங்கள் விங்ஸ் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நீங்கள் சுருட்டி விட்டு லாலிபாப்பாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் கடையில் கேட்கும்போது அவங்க சின்ன பீசஸ் வேணுமா பெரிய பீசஸ் வேணுமான்னு கேட்பாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய பீசஸாக ஒரு 10 பீசஸ் எடுத்திருக்கேன். அதில் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணி சுத்தமாக இல்லாமல் எடுத்துக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் போல் கருப்பு மிளகுத்தூள், கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1 டீஸ்பூன் நாங்கள் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு மிளகாய் தூள் எடுக்கிற மாதிரி இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு பெரட்டு லேசாக பெரட்டி விட்டுட்டு, இதில் நீங்கள் புளிப்புக்கு எலுமிச்சம்பழ சாறு நான் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு, சின்ன எலுமிச்சம்பழம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன். நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சோயா சாஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு வைக்கும்போது அந்த சிக்கன் பீசஸில் நல்லா ஜூஸியாக இறங்கிடும். உப்பு காரம்லாம் பிடிச்சி ஊறி வரணும். இதை ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது மேரினேட் ஆகிறதுக்குள்ளே இதை டிப் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கு இன்னொரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே ஒரு 30 நிமிஷம் போல் ஊறட்டும். இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே அந்த மேரினேட் பண்ண சிக்கனுக்கு வரமிளகாய் தூள் ஆட் பண்ணோம். இதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுலேயும் உப்பு சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. 2 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி காரம் அதிகம் இருக்காது, ஆனால் கலர் கொடுக்கும். நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த காஷ்மீர் ரெட் சில்லி கலரில் இருக்கிற கலரே நமக்கு லாலிபாப்புக்கு கலர் வந்துடும். முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி விடாமல் முதல்ல அந்த முட்டையோட ஈரப்பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்கன்னா மாவு சிக்கன் பீசஸில் ஒட்டாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் முட்டையோட ஈரப்பதத்தில் எந்த அளவுக்கு கலந்து எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலந்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வர்ற மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். எப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நமக்கு சிக்கனில் கோட் ஆகி நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்பவும் திக்காக இருந்தால் நம்ம மொந்தமாக போயிடும் போடுற சிக்கன். பார்த்தா பஜ்ஜி மாவு கோட்டிங் ஆன மாதிரி இருக்கும், சிக்கனில் ஒழுங்காக அது பிடிச்சி வராது. அதனால் இந்த அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதுக்கப்புறமா சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இந்த பேட்டரில் நல்லா கலந்து விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாகவே வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வர அளவுக்கு, ஏன்னா சிக்கன் ராவாக தான் எடுத்திருக்கோம், நல்லா வெந்து வர அளவுக்கு பொறுமையாக பொரித்து 2 பக்கமும் செவந்து வரணும். எல்லா சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கும்போதே சிக்கன் லாலிபாப் சின்ன பீஸாக கேட்டிங்கன்னா சின்ன பீஸாக கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி சிக்கன் லாலிபாப் சின்னதாக வேணுமா பெருசாக வேணுமான்னு கேட்கும்போது நான் பெருசு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ளஷ் அதிகமாக இருக்கும். சின்னதுங்கும்போது ஃப்ளஷ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது சீக்கிரம் வெந்து வந்துடும். இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஒன்றா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த பேட்டரியும் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ கூட நீங்கள் பொரித்து சாப்பிட்லாம். ஆனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். வெளியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 5 to 6 hours தாங்குங்க. இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கலர் பொடி சேர்த்தாமல் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மசாலா வச்சு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்குறது சுட்ட எண்ணெயிலே திருப்பி சுட்டு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணாமல் பார்த்துக்க முடியும்.
குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம். நான் இன்றைக்கி மொத்தம் 10 பீஸ் எடுத்தேன். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 2 சிக்கன் பீஸ் லாலிபாப் எடுக்கும்போது என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதில் இருக்குமோ அந்த வேல்யூஸ் தான் உங்களுக்கு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் கால்சியமும் பாஸ்பரஸும் கொஞ்சம் அதிக அளவில் இருக்குங்க. ஃபேட் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்ம சிக்கன் வந்து தோலோட வேற எடுத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.